ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஃபன் பாக்ஸுக்கு கீரை சாதமும் வாழைக்காய் மீன் வறுவலும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு வாழைக்காயை தோல் சீச்சிட்டு முழுசாகவே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கிராஸாக வெட்டி கொஞ்சம் கனமாக வெட்டி வச்சுக்கோங்க. வெட்டிட்டு ஒரு கொதி வச்சு உப்பு மஞ்சள் போட்டு அவிச்சு எடுத்துக்கிட்டு பச்சை தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு மீன் வறுக்கிற தூளாது கொஞ்சம் மிளகாத்தூளாது போட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டு பெசரி வச்சுக்கோங்க. பெசரி வச்சுட்டு தோசைக்கல்லில் எண்ணெயை ஊற்றி தோசைக்கல் காஞ்சதும் இந்த மாதிரி ஒன்றா போட்டு ஒரு சைடு வறுத்துட்டு திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வறுத்து நல்லா ரோஸ்ட்டாக மொறுன்னு வந்த பிறகு எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கீரையை நைஸாக வெட்டிட்டு வெங்காயம், தக்காளி, சீரகம், பூண்டு, கொஞ்சமாக புளி எல்லாம் சேர்த்து குக்கரில் வேக வச்சு அந்த தண்ணியை இருத்து எடுத்து வச்சுக்கிறணும். ஒரு 3 விசில் வச்சுக்கோங்க, வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் கீரையை நல்லா மசித்து எடுத்துக்கிறணும். பாசிப்பருப்பை வறுத்து அது ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த கீரையை மசிச்சுட்டு பாசிப்பருப்பையும் அதில் கொட்டி நல்லா மசிச்சுட்டு தாளித்தா கீரை ரெடி ஆயிரும். கீரை கூட்டு அதை சாதத்தை வடித்து அதில் ஆற வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றி அதில் கிளறி கொடுத்திங்கன்னா கீரை சாதம் ரெடி ஆயிரும். பருப்பையும் கொட்டி நல்லா மசிச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றி உளுந்து, சீரகம் இது மட்டும் போட்டால் போதும், வேறு எதுவும் வேணாம். நல்லா பொரிஞ்சதும் இந்த கீரையும் அதில் ஊற்றி நல்லா கொதிச்சோன்னே சாதத்தை வடித்து அதில் ஆற வச்சு அதில் கொட்டி கீரையும் அதில் போட்டு